வெல்கம் டு இன்னோவேஷன் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்மளுடைய வெப்சைட் ஒரு ரியாக்ட் ஆப்பை நெட்லிஃபைல எப்படி ஃபாஸ்ட்டாக டீப்ளாய் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நெட்லிஃபை அப்படின்றது ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்ம். இங்கே நம்மளுடைய வெப்சைட்டை டீப்ளாய் அண்ட் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு நம்மளுடைய சைட்டோடைய லைவ் லிங்க்கை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுளில் நெட்லிஃபை அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்க் கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் நியூ யூஸராக இருந்தால் சைன்அப் பண்ணிக்கோங்க, ஆர் எக்ஸிஸ்டிங் யூஸராக இருந்தால் லாகின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி நெட்லிஃபைல சைன்அப் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் லாகின் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி வச்சு கூட நம்ம லாகின் பண்ணிக்கலாம். லைக் உங்கள் டீம் நேம் கேட்கும், அதை என்டர் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் சைட்டை எப்படி குயிக்காக டீப்ளாய் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே நம்மளால சைட்டை டீப்ளாய் பண்ண முடியும். இதில் ப்ரௌஸ் டு அப்லோட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். நான் ப்ரௌஸ் டு அப்லோட் கொடுக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு HTML ஃபைலை நான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். நீங்கள் அப்லோட் கொடுத்துருங்க. அப்லோட் கொடுத்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் உங்கள் சைட்டோட ப்ரிவியூவை இங்கே பார்த்துக்கலாம். இங்கே ப்ரிவியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இதில் போய் உங்களோட சைட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி எனக்கு இங்கே என்னோட லிங்க் இந்த மாதிரி ரேண்டமாக தான் ஜென்ரேட் ஆகும். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ப்ராஜெக்ட் கான்ஃபிகரேஷனுக்குள்ளே போயிட்டு உங்கள் ப்ராஜெக்ட் நேம் அப்படின்னு ஷோ ஆகும். சேஞ்ச் ப்ராஜெக்ட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ கேட் வெப் ஆப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ என்னோட சைட் நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. நார்மல் வெப்சைட்டை நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் டீப்ளாய் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் உங்கள் ரியாக்ட் அப்ளிகேஷனை இந்த ரியாக்ட் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் ஒரு சைட் லிங்க் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதை டீப்ளாய் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி உங்கள் ரியாக்ட் அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டெர்மினலில் இப்போ நான் இந்த வெப்சைட்டை நான் ரன் பண்ணி காட்டுறேன். npm ஸ்டார்ட் கொடுத்து இப்போது என்னோட ரியாக்ட் அப்ளிகேஷன் ரன் ஆகுது. லைக் இது இந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை இப்போ நான் யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு சைட் லிங்காக இருந்தால் தான் என்னால் ஷேர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம டீப்ளாய் பண்ணுறோம். இதை எப்படி டீப்ளாய் பண்ணுறது அப்படின்னா வித்தவுட் GitHub நம்ம இந்த ரியாக்ட் அப்ளிகேஷனை நம்ம டீப்ளாய் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பில்ட் ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். பில்ட் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு npm ரன் பில்ட் அப்படின்ற கமெண்ட்டை நீங்கள் டெர்மினலில் ரன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி உங்களுடைய பில்ட் ஃபோல்டர் க்ரியேட் ஆன உடனே நீங்கள் நெட்லிஃபைக்குள்ளே வந்துடுங்க. நெட்லிஃபைல இங்கே ஆட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். அதில் டீப்ளாய் மேனுவலி அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸ்க்ரீனு. இங்கே நீங்கள் எய்தர் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரௌஸ் டு அப்லோட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நான் ப்ரௌஸ் டு அப்லோட் கொடுக்குறேன். இதில் உங்கள் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோல்டரில் பில்டுன்ற ஃபைலை மட்டும் அப்லோட் பண்ணணும். பில்டுன்ற ஃபைலை மட்டும்தான் அப்லோட் பண்ணணும். அப்லோட் கொடுத்துருங்க. இப்போது இதில் ப்ரிவ்யூ கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்கள் சைட்டை. ப்ரிவ்யூ கொடுத்தோன்னே உங்கள் சைட் இப்படி தான் இருக்கும்னு ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் இதிலே போய் இப்போ எனக்கு இந்த நேம் எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ப்ராஜெக்ட் கான்ஃபிகரேஷனில் போயிட்டு சேஞ்ச் ப்ராஜெக்ட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ போர்ட்ஃபோலியோ ரிலேட்டட் நேம் வச்சுக்கலாம். சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நேம் சேஞ்ச் ஆகிடும். ஒன்ஸ் நேம் சேஞ்ச் ஆனோடனே
போர்ட்ஃபோலியோ மட்டும் இல்லை, நார்மல் வெப்சைட் ஆஸ் வெல் அஸ் ரியாக்ட் அப்ளிகேஷனை நீங்கள் இதே போல் நெட்லிஃபைல டிப்ளாய் பண்ணி உங்களுடைய சைட் லிங்க்கை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னோவேஷன் தமிழ்.